ஹலோ மக்களே, ஜனவரி 15 1947 லாஸ் ஏஞ்சல்ஸில் நம்ம ஜோக்கரோட முகம் மாதிரியே வாயிலேருந்து கண்ணை வரைக்கும் அவங்க முகத்தை கிழித்து அவங்க உடம்புல ஒரு சொட்டு கூட ரத்தம் இல்லாமல் ஒருத்தவங்கள கொண்டிருக்கிறாங்க. அந்த கதையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதைக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சம்மந்தமே இல்லை. இந்த கதை நடந்தது லாஸ் ஏஞ்சல்ஸில். இது வரைக்கும் இந்த கதை நடந்து ஒரு 70 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இது வரைக்கும் இந்த கொலைகாரங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. இது நம்மளோட புது ஷோ மண்டே மிஸ்ட்ரி. இந்த கொலை நடந்தது யாரோட ஃபோட்டோவும் எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா இந்த கொலை நடந்து 70 வருஷம் ஆச்சு. அதனால் இவங்க கொலை பண்ணவங்க, அதுக்கப்புறம் அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணவங்க, அவங்களோட பேர்லாம் நாங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க கடத்தப்படுறாங்க. யாரால் கடத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா டில்லான்கிறவங்க. இந்த கொலை யார் செஞ்சிருப்பா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கெஸ் என்னென்னா டில்லான், மார்க் ஹுசைன் இவங்க 2 பேர் தான் கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட நம்பிக்கை. இந்த கதையை சொல்கிறவர் யாருன்னா ஈட்வெல். அவர் தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த மர்டர் மிஸ்ட்ரியை வச்சு நிறையா புக்கு எழுதியிருக்கிறாங்க. அதில் இவர் எழுதுனது கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருந்துச்சு. சரி அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம். ஒரு வில்லியம்ங்கிறவர் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர். அவங்க அப்பா ரிச்சர்ட் வில்லியம். அவர் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது இவர் வீடை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவோட பழைய கேஸான இந்த மேடமோட கேஸ், அதாவது எலிசபெத் ஷார்ட்டோட கேஸ் அவர் கை கிடைக்குது. சரி இந்த மிஸ்ட்ரியை நம்ம எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் தீவிரமாக இறங்குறார். அப்போது அவர் சின்ன வயசில் போட்டிங் போகும்போது அவங்க அப்பாவும் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டும் இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணது அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஞாபகம் வருது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா அவங்க அப்பா டில்லான் தான் இவங்களை கொலை பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு. அது அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு என்ன சொல்லுவேன்னா டில்லான் கண்டிப்பாக கொண்டிருக்க மாட்டான், டில்லான் அவங்க கூட இருப்பான், ஹுசைனும் கார்னரும் தான் கொண்டிருப்பாங்க. அந்த ஹோட்டல் முதலாளியும் இன்னொரு கார்னருங்கிறவன் யாருன்னே தெரியாது. இது வரைக்கும் போலீஸ் ரெக்கார்டில் அவர் பேரே வந்ததில்லை. அது யாருன்னே தெரியல, அவங்க 2 பேர் தான் கொண்டிருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இது இப்போ அவங்க 2 பேருமே உறுதியாக சொல்கிறாங்க. 2 பேர்த்துக்குமே ஆனால் எவிடன்ஸ் இல்லை இவங்க 2 பேர்த்த பிடிக்கிறதுக்கு. இது எவிடன்ஸை தேடி தான் இந்த வில்லியம் ஜூனியர், அதாவது இந்த இப்போ இருக்கிற வில்லியம் தேடிட்டுருக்கார். இந்த ஸ்டோரிக்கு நிறைய கதை இருந்தாலும் இவரோட கதை எப்படி என்ன சொல்கிறாருன்னா, இவர் நிறையா தேடி ஆராயும் போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மார்க் ஹுசைனும் டில்லான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ராபரி பண்ணுவாங்களாம் எப்போவுமே. அதை எப்படி ராபரி பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்கள ஒரு ஆட்கள் போய் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அங்கே ஹோட்டல்லையே வேலை செய்வாராம். அந்த ஹோட்டலில் எங்கெங்கெல்லாம் தப்பிக்கிறது, எங்கெல்லாம் இந்த காசை பதுக்கி வைக்கிறாங்க, எங்கே இந்த கஸ்டமரோட கூட்ஸ் வச்சுருக்காங்க, எங்கே இந்த காசு இருக்கும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிவிட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு நல்லா பிளான் பண்ணிவிட்டு அந்த வேலையிலேருந்து நின்றுவார். அது வேலை நின்று கொஞ்ச நாளே இந்த மாதிரி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அப்படியே எஸ்கேப் போயிடுவாங்க. இதை இந்த எலிசபெத் ஷார்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இவங்க கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லுது. இதேவோட இன்னொரு வேர்ஷன் என்ன சொல்லுதுன்னா இந்த டில்லான் இருக்கான்ல, இந்த டில்லான் தான் கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லுது. அந்த டில்லான் எதுக்கு கொலை பண்ணாங்கன்னா இந்த மார்க் ஹுசைன் ஒரு இல்லீகல் அஃபேர் ஒரு பொண்ணோட வச்சுருக்காங்க. இப்போ இருக்கிற காலத்தில் இல்லீகல் அஃபேர் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் ஒரு இல்லீகல் அஃபேர்னால் ரொம்ப பெரிய விஷயம். அதை இப்போ அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் கோர்ட்டில் கேஸ் நடக்கும். அப்புறம் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய கேஸ் நடந்து அவர் தூக்கில் கூட போடலாம். அதனால் இவர் வெளியே சொல்லாமல் இருக்கிறதுக்காக டில்லனை ஹயர் பண்ணி அவங்கள கொல்ல வச்சுருப்பான்னு சொல்லிட்டு இன்னொரு கேஸ் சொல்லுது. இன்னொரு வேர்ஷன் இதோட வேர்ஷன் சொல்லுது. இப்போ யாருக்குமே என்னன்னு தெரில இவங்களை எப்படி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு. இவங்களோட கேஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னா முதல்ல 15 ஜனவரியில் இவங்களோட பணத்தை கண்டுபிடிக்கிறாங்க லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு மார்க்கெட் வீதியில். அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் வருது, நான் தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீ தான் அந்த கொலையை பண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆச்சரியமாக இது பண்ணும்போது ஒரு வாரத்தில் அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சாங்களா, அதெல்லாம் போய் அனாலிஸ் பண்ணி பார்த்தா அந்த டில்லானோட பையனும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இருந்தாங்க. அதுதான் இன்னொரு வெர்ஷனில் டில்லானோட பையன் இந்த கேஸை கண்டுபிடிக்கிற மாதிரி. அந்த இதில் எல்லாமே பார்த்தா டில்லான் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸில் முடியுது. இந்த மாதிரி பல வெர்ஷன் இருந்தாலும் டில்லானையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஒரு வாரம் வச்சாங்க, மார்க் ஹுசைனையும் ஒரு வாரம் வச்சாங்க. இந்த கார்னர் பற்றி எதுவுமே தெரியாது. எல்லாருமே ஒரு வாரமாக ஜெயிலில் இருந்தாங்க. ஆனால் யாருக்குமே இந்த கேஸை முடிக்க முடியல.
ஏன்னா யார் கொலை பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியல. சரி, உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிங்க. யார் கொலை பண்ணியிருப்பான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.